ஸ்தோத்திரம் சுவாமி. அன்பான வேலைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே புதிதான ஒரு மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியாக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த நாட்களே கர்த்தாவே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலே உடைய ஆராதனை நம்மளுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பரியந்தம் நீர்கள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி பிரசன்னத்தை நாங்கள் காணத்தக்கதாக உடைய ஆண்டவரே சுவாமி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யுமாறு நாங்கள் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவருடைய கரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் நமஸ்கரிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்க சுவாமி. ஆண்டவரே வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடி சுவாமி உடைய விடுதலை சமாதானத்தை பெற்றுக் கொண்டு போக உதவி செய்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யுமாறு கர்த்தாவே உடைய வார்த்தை மூலியமாக இந்த நாளே எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க சுவாமி. ஆண்டவருடைய ஜீவிகளை சரிப்படுத்த வேண்டிய இடங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்க சுவாமி. நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்க சுவாமி. ஆண்டவருடைய வார்த்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய ஆராதனை முற்றுமுழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுவோம் ஆமென். ஆமென் சொல்லாதவங்க எல்லாம் இன்னும் சத்தமா சொல்லுவோம் ஆமென். அப்ப இவ்வளவு பேர் ஆமென் சொல்லாம இருந்திருக்கிறீங்க. ரைட், நாங்கள் கரங்களை தட்டி பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்துங்கிறதான பாடலை உணர்ந்த வண்ணமாக இந்த வரிகளை உணர்ந்து நாங்கள் கர்த்தரை முழு மனதாக துதித்து அவரை நாங்கள் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
தேவனை இன்னுமாய் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரசன்னரே, ஓ ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். மேலானவரே, நீரே எங்களுடைய தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுடைய ஒரே தலைவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை முழு மனதார நாங்கள் உயர்த்துகிறோம். முழு மனதார உம்மை போற்றுகிறோம். அப்படியே இருந்த வண்ணமாக எங்களுடைய நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை இன்னுமாய் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இன்னுமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ இரட்சகரே, இன்னுமாய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை உம்மை தொழுது கொள்வது எத்தனை பாக்கியம் உன்னதரே. இந்த நாளிலும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியத்தை எங்களை காண செய்கிறீரே. ஒரு மகிழ்ச்சிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லுகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலானவர் ராஜா. ஆண்டவரே, உம்மோடு இருப்பது எத்தனை மேன்மையான விடயம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒரே ஜனமாக உம்மை உயர்த்துவது எத்தனை மேலான காரியம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை இன்னுமாய் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் எதிர்பார்ப்பு ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா. நான் எல்லாம் நாவுகளை திறந்து ஒரு நன்றி நிறைந்த மன்னதோடு அப்பாவை பார்த்து நன்றி செலுத்துவோமா? இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, ஒரு மனதாரமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவியத்தில் செய்த எல்லா நன்மையான விடயங்களுக்காக மேலானவரே. மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? என்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு? நீதானே வாஞ்சையா
ஹalleluya. இன்னுமாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காய் அவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஓ மேலானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல பங்காய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பகுதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவப்பமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதை எண்ணி நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. பிரசன்னரே, ஓ மேலானவர், உம்மை ஆராதிக்கின்றோம். வியாதியின் வேதனை பெருகினாலும் எல்லாமே சொல்வோம். வியாதியின் பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை
ஹalleluya. இந்த காலை பொழுதில் கூட இந்த இடத்தில் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம். எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்தில் இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் அசமாதானமோ, வேலையிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோ, வியாதியோ, வறுமையோ, காரியங்களினால் இந்த நாளை நீங்கள் ஆழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையினூடாக தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தரே எங்கள் நம்பிக்கையாக, அவரே எங்கள் நம்பிக்கையாக, அவரே எங்கள் எதிர்பார்ப்பாக, அவரே எங்களுடைய காரியங்களை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரித்த லாசருவை ஒன்றும் இல்லாமல் அழிந்து இன்னும் முடிந்தது என்றான லாசருவை கர்த்தர் 3ஆம் நாள் அந்த கல்லையிலிருந்து எழுப்பினது போல, அல்லேலூயா, இந்த காலை பொழுது தேவனால் கூடும் எங்களையும் எங்களுடைய கல்லறைகளை பிரட்டி மீண்டுமாக எங்களை உயிர்த்தெழும்ப செய்ய, மீண்டுமாக எங்களை உயிர்த்தெழும்ப செய்ய, மீண்டுமாக எங்களை நிறுத்த கர்த்தரால கூடும். அல்லேலூயா. எல்லாம் நம்பிக்கையாய் பாடுவோமா? நம்பிக்கையாவுமே இழந்தார், எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையில் பிரசன்னரே, நீரே எங்கள் மேலானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், இன்னுமாய் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம்.
நாங்கள் ஒரு விசை ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர் எங்களை நடத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி. பரிசுத்தமே நன்றி. தேவகுமார இயேசுவே இந்த ஆண்டின் 5 மாதங்கள் எங்களை வலுவாதபடி காத்த, எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்த, எங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்த உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. 6ஆம் மாதத்தின் 1ஆம் திகதி அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை ஒரு ஸ்லாக்கியம், எத்தனை ஒரு பாக்கியம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்துக்குள்ளாய் கொடுக்கிறோம். தொடர்ந்தும் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்துக் கொள்வீராக. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அமர்ந்து கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2-3 வாரங்களாக நாங்கள் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் அதை முடிப்பதற்கு விரும்புகிறேன். இன்று எங்களுடைய பகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை எங்களுடைய போர்ஷன். அதில் சில முக்கியமான ஆங்காங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகின்றோம்.
12ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். தீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் அதில் நிறுத்துவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் வேதாகமத்தின் இறுதி புத்தகம் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் முழு வேதாகமத்தையும் ஒரு சுருக்கமாக எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது. மனித சரித்திரத்தின் முடிவிலே கிளைமேக்ஸின் எண்டுக்கு வருகின்ற ஒரு புத்தகமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் காணப்படுது. சிலருக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் பிடிக்கும், சிலருக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை, விளங்காது. காரணம், நிறையா அடையாளங்கள், நிறைய சிம்போலிக்கல் எல்லாம் போட்டிருக்கறனால ஏனைய பைபிளுடைய புத்தகங்களை வாசித்து விளங்கிக் கொள்வது போல வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வாசித்து விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சிம்பாலிக் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி 2 விதமான மொழிபெயர்ப்புகள் உண்டு. நாங்கள் விசேஷமாக கல்வாரி சபையாக நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் பின்பற்றுகிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒரு சிம்பாலிக் புத்தகம், அடையாள ரீதியான ஒரு புத்தகம். ஆங்காங்கே லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் ஆங்காங்கே இருந்தாலும் கூட வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதப்பட்ட பின்னணியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஃபுல் ஆஃப் சிம்பல்ஸ், அடையாளங்களோடு சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கிளைமேக்ஸுக்கு நாங்கள் வரும் இந்த நேரத்திலே இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் கிளைமேக்ஸ் எங்களுக்கு முக்கியமான சில எச்சரிப்புகளையும் முக்கியமான சில படிப்பினைகளையும் எங்களுக்கு முன்வைப்பதை நாங்கள் காணுகிறோம். நான் ஏற்கனவே வந்த ஒவ்வொரு வாரங்களிலும் இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரம், இது ஏற்கனவே நாங்கள் பலமுறை வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்த்தோம், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது நல்ல செய்தி. அதுக்கு இடையில் இன்னொரு செய்தி இருக்குது, அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலனும் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவர் வரப்போகிறது உண்மை. நாங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொழும்புல மினி சூறாவளி வந்தது என்று சில செய்திகள் வந்துச்சு. சீனாவிலும் சில நாடுகளிலும் பெரிய மட்டத்திலே சூறாவளிகள் வந்ததாகவும் நிறையா தாவரங்கள் கூரைகள் பறப்பதாகவும் மனிதர்கள் குடைகளோடு இழுத்து கொண்டு போவதையும் நாங்கள் கண்ட பொழுது கிட்டத்தட்ட ஆண்டோடைய வருகையிலும் இப்படித்தான் நடக்கும். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, உலக முடிவுகளை, யுத்தங்களை கேள்விப்படும் பொழுது, உலக அனர்த்தங்களை கேள்விப்படும் பொழுது, அந்த ரப்ஷன்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இருக்குது. எப்படி இந்த புயல் காற்றில் ஜனங்கள் ஒரு தூசியை போல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு தள்ளப்படுகிறார்களோ அதுபோல ஆண்டுடைய வருகையிலே ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், சபை ஆயத்தமாக இருக்க வேண்டிய காலம். எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சபை அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலம். நாங்கள் இப்போ ஆண்டவருடைய வேலையை சரியாக செய்யாவிட்டால் நாங்கள் தவித்து விடப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வரலாம். அதனால் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்திகளை கொஞ்சம் பாரதூரமானதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம் திருச்சபையாக. ஆண்டவர் சொல்கிறார், நான் வருகிறேன், நான் வரும் பொழுது அவருக்காக நீங்களும் நானும் இந்த பூமியிலே என்ன என்ன செய்தோமோ அந்த பலன் அவரோடு கூட வருகிறது. கர்த்தருக்காக நாங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் ஒரு நாளும் வீண் போகாது. எங்களுக்காக, எங்களோட சொந்த லாபங்களுக்காக நாங்கள் படுகிற பலன்களுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் பிரயாசப்படும் பொழுது அந்த பலன் பரலோகத்தில் உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை முடிசூட்டும் ஒரு நாள் இருக்கு.
ஆண்டவர் எங்களுக்கு எல்லாரும் முடிசூட்ட போவார், மகுடம் சூட்டுவார். அந்த முடிசூட்டும் நாளில், மகுடம் சூட்டும் நாளில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி எங்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளும் பொழுது அந்த நாள் மங்களகரமான நாளாக இருக்க போகிறது. ஆகவே அதை எதிர்நோக்கி பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஊழியம் என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன, எதற்காக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தமட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு அநேகமாக நான் பண்ணும் பிரசங்கங்கள் எல்லாம் டீச்சிங் ஸ்டைலில் தான் இருக்கும் என்று அநேகர் சொல்லுவார்கள். அதுதான் என்னுடைய அழைப்பும் கூட. நான் எங்கெங்கு போகிறேனோ, போகிற இடங்களில், போகிற சபைகளில், இங்கு மட்டுமல்ல ஏனைய சபைகளுக்கும் போகிறது உண்டு, போகிற எல்லா இடங்களிலும் நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பது, இது எனக்கு கிடைத்த கடைசி தருணம், அடுத்த வாரம் அடுத்த மாதம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் யோசிப்பேன், கிடைத்த தருணத்தில் வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு வருவோம். வார்த்தையை நாங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும். வார்த்தையை ஜனங்களுக்கு நாங்கள் சரியான விதத்தில் கொடுக்காவிட்டால் ஜனங்கள் வார்த்தையிலே நிலைத்திராமல் தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போவார்கள். நான் அல்பாவும் ஒமேகாவும், எங்களுக்கு தெரியும் ஆதியும் அந்தமும். அல்பா ஒமேகா எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், நானே ஆரம்பம் நானே முடிவு. ஜீவ விருட்சம் 14ஆம் வசனம், ஜீவ விருட்சம் கிளைமேக்ஸ். ஆனால் ஜீவ விருட்சம் பைபிளை இருக்கும்போது எங்கே வாசிச்சிருப்பீங்க? நான் சொல்லி கொடுத்தேன். பைபிளை இருக்கும்போது ஜீவ விருட்சத்தை எங்கே வாசிச்சிங்க? ஆதியாகம புத்தகத்தில் வாசிச்சிங்க. அப்போ இவங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் வந்து சாப்பிட்டபடியால், பாவம் செய்தபடியால் ஜீவ விருட்சத்துக்கு போகிற எக்ஸஸை ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் மறைச்சி வச்சார். இப்போ வந்து கிளைமேக்ஸ். இப்போ கிளைமேக்ஸுக்கு இவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போன பொழுது ஆண்டவர் இவங்களுக்கு ஜீவ விருட்சத்துக்கு அக்சஸ் கொடுக்கிறார், ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை திறந்து விடுகிறார். அப்போ ஜீவ விருட்சத்துக்கு இவங்க போகலாம். ஜீவ விருட்சத்துக்கு போவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். மேலும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கிருபை கொடுக்கப்படுகின்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். யார் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துக்குள் போகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இந்த 15ஆம் வசனம் கொஞ்சம் முக்கியம். 15வது வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார். இவங்கெல்லாம் பரலோகத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இப்போ இதெல்லாம் ஓகே, ஏன் நாய்? யாராவது யோசிச்சிங்களா? ஏன் சம்பந்தமே இல்லாமல் மற்ற எல்லாம் எங்களுக்கு புரியுது, நாய்கள் அப்போ மற்ற மிருகங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகுமா? திருப்பிக் கொள்ளுங்க, நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீதிமொழிகள், யாராவது சபையிலேருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். இப்போ புரியுதா ஏன் அன்னைக்கு நாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு? நாயுடைய ஒரு சுபாவத்தை அங்கே விளக்கப்படுத்துகிறது. கிரீக்க பாஷையிலே இதனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்க்கும் பொழுது, செப்டுவாஜின் மூல பிரதிகளுக்கு போகும் பொழுது கவனிங்க. இப்போ இந்த நாய், இதை கொஞ்சம் நாங்கள் கிரீக் கன்செப்டில் படிக்கணும் இல்லையா? ஏன் இன்னைக்கு நாய் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி தானே. ஓரளவுக்கு எங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு, நாய் என்ன, நாய் ஏன் போட்டிருக்கு? நாய் வந்து தான் கக்கினதை சாப்பிடுகிற ஒரு மிருகம். அப்போ நாய் தான் சக்தி போட்டதை சாப்பிடுகிற மிருகம். அப்போ இதை கிரீக் கன்செப்டில் நாங்கள் பார்க்கும் பொழுது செப்டுவாஜின்ட் இந்த மீனிங்கை கொடுக்கிறது. அதில் சொல்லுகிறது இது வந்து ஷேம் அண்ட் கில்ட். இது ஷேம் அண்ட் கில்ட் சொல்லும் பொழுது வெக்கமும் ஒரு விதமான குற்ற உணர்வையும் கொடுக்கிறது. அதாவது இந்த கிரீக்க கன்செப்டில் நாய் என்று பயன்படுத்தும் பொழுது
அவங்களுக்கு அது ஒரு அவமானம். இப்போ கூட பொதுவாக எங்களோட பாஷையில் கூட நாய்ங்கிற வார்த்தையை நாங்கள் யாருக்காவது பாவிக்கும் பொழுது அது ஒரு அவமானம், அது அவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை. அப்போ நாய் அவங்களோட கன்செப்ட்லையும் எங்களோட கன்செப்ட்லையும் ஒரே மீனிங்கை கொடுக்குது, அவமானம், ஒரு ஆளை அவமதிக்கிறதுக்கு சமன். அது மாத்திரமல்ல, நாய் ஒரு கில்ட்டி கான்ஷியஸை கொடுக்கிறது. விசேஷமாக அபிநார்மல், அதாவது நாய் தான் சாப்பிட்டதே, தான் சத்தி போட்டதையே திரும்ப சாப்பிடுவது ஒரு அருவருக்கத்தக்கதான விடயம். இப்போ இந்த கனெக்ஷனை கொண்டு போயிட்டு நாங்கள் வெளிப்படுத்தினதில் நாங்கள் இணைக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற பதில் என்னவென்று சொன்னால், எவன் ஒருவன் அருவருப்பானதை செய்கிறானோ அவன் பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். அப்ப அருவருப்புனா என்ன? இது ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. கர்த்தருடைய பார்வையிலே நான் செய்வது அருவருக்கத்தக்க காரியமாக இருக்கும் பொழுது, இப்போ இதை நாங்கள் பெரிய ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் வைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய லைஃப்பில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருக்கும் காரியங்கள் என்ன? எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இது பேசுகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைய சமுதாய சோஷியல் லைஃபை குறித்து இது பேசுகிறது. இன்றைக்கி ட்ரெண்டு இல்லாட்டி ஃபேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளே ஒரு வகையான அருவருப்பு இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே போகிறது. தங்களை அலங்கரித்து கொள்வது என்ற பெயரின் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஒரு அருவருப்பு எங்களோட கலாச்சாரத்திலே உண்டு. அலங்கரிப்பு தான், ஆனால் எக்ஸ்ட்ரீம் அருவருப்பாக இருக்கும். தங்கள் சரீரங்களை அருவருப்புக்கு திறந்து கொடுக்கிறது ஒன்று. தங்கள் சரீரத்துக்குள்ளே அருவருப்புகளை செய்து கொள்வது இன்னும் ஒன்று. மனித நேயம் சீர்குலைந்து மனிதனை ஒரு மிருகத்தனமாக நடத்தக்கூடிய ஒரு அருவருப்பு எங்களோட சமுதாயத்திலே இருக்கிறது. துக்ககரமாக இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் தானும் சில பிள்ளைகள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்களில் சில வேளை பெற்றோருடைய கட்டுப்பாட்டை தாண்டி பிள்ளைகள் தங்களை அலங்கரித்து கொள்வது என்ற பெயரின் உச்சக்கட்டத்துக்கு போகும் பொழுது அருவருப்பை செய்து கொள்கிறார்கள். ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அருவருக்கத்தக்கதான காரியங்கள், எங்களை யாராவது பார்க்கும் பொழுது முகம் சிலிக்கத்தக்கதான விதத்தில், அருவருக்கத்தக்கதான விதத்தில் எங்கள் உடையாக, எங்கள் நடையாக, எங்கள் பாவனையாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க, பாதுகாப்பாக இருக்க நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். அது ஒரு கன்செப்ட். ரெண்டாவது கன்செப்ட் சிலர் இந்த நாயை போல மனம் திரும்புவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், திரும்ப போய் பாவம் செய்வார்கள். மனம் திரும்புவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், திரும்ப கிறிஸ்தவர்களாகவும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு ஒருவேளை நமஸ்கார நேரத்தில் அல்லது செய்தி நேரத்தில் எங்களுக்கு வார்த்தை பேசுகிறது, எங்கள் மனம் உடைகிறது, மனம் திரும்புகிறோம், நாங்கள் வருந்துகிறோம், நாங்கள் செய்தது பாவம், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த வாரம் போய் மீண்டும் அதே பாவத்தை செய்கிறோம், திரும்ப அதே பாவத்தை செய்கிறோம். காரணம் என்ன? கிருபை. அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்கிறோம். எத்தனை முறை பாவம் செய்தாலும் செய்யலாம், எப்படி வேணுமானாலும் நான் வாழலாம், வாரத்தில் 6 நாள் நான் எப்படியும் வாழலாம், 7வது நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், சபைக்கு வரும் பொழுது மட்டும் நான் கண்ணியமாக வந்தால் போதும், வாரத்தில் 6 நாள் அது என்னுடைய வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தான் ஆண்டவருக்கு, 8:30 மணி இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சால் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தருணங்களை பற்றி கொண்டு முன்னோக்கி போக ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கூடாக வர வேண்டும். மெய்யான மனம் திரும்புதல் என்பது அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டு, அந்த பாவத்தை நாங்கள் விட்டு
நாங்கள் முழுமையாக ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி இனிமேல் இந்த பாவத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடம் இல்லை என்று கொள்ளக்கூடிய ஒரு நிச்சயத்துக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும். மற்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுகிறேன். சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலை பாதகர், விக்கிர ஆராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். இப்போ இதெல்லாம் எங்களோட சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கொலை பாதகர்கள், சூனியக்காரர், ஆண்டவரை அறிந்தவர்களும் இன்னொரு விதத்திலே சூனியம் செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஜெபத்திலே சூனியம் வைப்பார்கள். அது என்ன ஜெபத்திலே சூனியம் வைப்பார்கள்? சபிப்பார்கள். கிறிஸ்தவர் சபிப்பார்கள். நான் உன்னை சபிக்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். யார் இந்த வார்த்தை பாவி? கிறிஸ்தவங்க பாவிப்பாங்க. காரணம் இல்லாமல் உங்களுக்கு மேலாக சொல்லப்படும் எந்த சாபமும் பலிக்காது. அப்படி யாரும் உங்களை சபிச்சாலும் நீங்கள் அப்படியே ஒன்றும் நாசமாக போக மாட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் யாரும் எங்களை சபிக்க முடியாது. ஆனால் சில குரோதங்கள், வைராக்கியங்கள் நிமித்தமாக இந்த சூனியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு விதமான வைராக்கியம், விரக்தி, மற்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு விதமான வெறித்தனத்திலே நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது, நீங்கள் அப்படி ஜெபிச்சா கூட கிறிஸ்தவர்களாக ஒரு நாளும் யாருக்கும் பில்லி சூனியமோ அல்லது வேறு எந்த கெட்ட எண்ணங்களோ யார் மீதும் கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்வது, நான் ராத்திரி தூங்க போகும் பொழுது ஃபாதர் பெர்க்மனுடைய ஒரு பாட்டின் வரி என்னுடைய கடைசி ஜெபம். அதுதான் என்னுடைய ஜெபம். நான் காலையில் எழும்புறதுக்கு கேரண்டி இல்லாதனால ராத்திரி அந்த ஜெபத்தோடு நான் படுக்க போவேன். எதை நினைத்தும் கலக்கம் இல்லையப்பா, எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லு, யார் மேலும் கசப்பும் இல்லை, எல்லாருக்காகவும் மன்றாடும். இது ஃபாதர் பெர்க்மன்ட்ட ஒரு பாட்டில் 2 வரி. அதை சொல்லிட்டு தான் தூங்குறதுக்கு போகிறது. காரணம், ஜனங்கள் தூக்கத்திலையும் உயிர் போகுது. அதனால் அந்த ஜெபத்தோடு தூக்கத்துக்கு போகிறது நல்ல ஒரு காரியம். காலையில் எழும்பின உடனே எழும்பிட்டேன்னா அது ஒரு சர்ப்ரைஸ். எழும்பிட்டேன், இன்னொரு நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓகே, யாரோடையும் கசப்பு வச்சுக்கொண்டு இரவிலே தூக்கத்துக்கு போக வேண்டாம். தூக்கத்திலே உயிர் போனால் யார் அதுக்கு உத்தரவாதம்? ஓகே, விக்கிர ஆராதனை எங்களுக்கு தெரியும். நாங்கள் சிலைகளை கும்பிடுறது இல்லை, எங்களோட வாழ்க்கையில் விக்கிரங்கள் இல்லை. ஆனால் இதை குறித்து நாங்கள் நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்குற முதலிடம் மற்றதுக்கு கொடுத்தா, அதனால் நான் அதில் டைம் மெனக்கட போகிறதில்லை. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பாங்க. இது சபையிலே கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டிய விடயம். இன்றைக்கு சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தால் பொய். உண்மையை சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் வாயை திறந்தால் பொய். ஏன் சர்ச்சுக்கு வரல, அதுக்கு ஒரு பொய். யாருக்கும் பொய் சொல்லாதீங்க. எங்கேயாவது வரோன்னு சொன்னால், வாரேன்னு சொன்னால் போங்க, வர மாட்டேன்னு சொன்னால் வர முடியாதுன்னு முன்கூட்டி அறிவிங்க. ஆக்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. யாருக்காவது டைம் கொடுத்தா டைமுக்கு இருங்க. ஓகே, கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்கும் டைமுக்கு வாங்க, ஜெப கூட்டத்துக்கும் டைமுக்கு வாங்க. லேட்டாக வந்துட்டு அங்கே காரியங்களை செய்யாதீங்க. அப்போ சபையில் ஒருத்தரோடு ஒருத்தர் உண்மையை பேசுங்க, மனசார பேசுங்க, மனசார உண்மையை பேசுங்க, உள்ளதை உள்ளபடி பேசி. ஏன்னா இந்த செவத்துங்களுக்கும் காது இருக்குது. அதனால் எப்பயுமே உண்மையை பேசுனீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா என்றைக்குமே உண்மை இருக்கும். பொய்யை பேசுனீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் பொய்யை டெவலப் பண்ணணும், பொய்யை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை இதுக்கு முதல் நான் என்ன பொய் சொன்னேன். அதனால் பொய் சொன்னால் அந்த பொய்யை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு பொய் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உண்மையை சொல்கிறது அதை விட எவ்வளவோ நல்லது. அதனால் தேவ பிள்ளைகளே, பொய் பேச வேண்டாம், உள்ளதை உள்ள. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், பொய்யை விரும்புகிறது அதன்படி செய்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போவது கிடையாது. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை இவைகளை சபைகளுக்கு, இந்த சபைக்கும் சேர்த்து அனுப்பும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். கேட்கிறவன் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். எவன் ஒருவன் தாகம், இந்த தாகம் சரீர ரீதியான தாகம் மாத்திரமல்ல,
தேவனுடைய வார்த்தையை குறித்த தாகம், நமஸ்காரத்தை குறித்த தாகம், ஜெபத்தை குறித்த தாகம். விழிப்பிரவு ஜெபங்கள் வைத்தால் அதிலே தாகம், உபவாச ஜெபங்கள் வைத்தால் அதிலே தாகம். ஓகே, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு தாகமாக இருக்கும் பொழுது, நாங்கள் வாஞ்சையாக இருக்கும் பொழுது, அந்த ஜீவ தண்ணீர் எங்களை ஆட்கொள்ளும் பொழுது, எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு எங்கள் ஆத்துமாவை நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டது போல திருப்தியாக வைக்க செய்வார். ஆகவே எங்களுக்குள்ளே இந்த தாகத்தை இன்னும் நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு பிரயத்தனம் பண்ணுவோம். ஆக 18ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாய் எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போட. இது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கவனிங்க, இப்போ இந்த கடைசி காலங்களில் உலக அழிவுகள், சீர்திருத்த இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கடைசி கால அடையாளம் ஒன்று இன்னைக்கு நம்ம நாட்டிலே நடக்குது, உலகத்திலே நடக்குது. யாருக்கு சொல்ல தெரியும் என்னது? இப்போ அது கடைசி காலத்தில் மிக முக்கியமாக நடக்கிற ஒரு காரியம், வஞ்சனை, டிசெப்ஷன், பிழையான போதனைகள், தப்பான படிப்பினைகள், டிசெப்ஷன். ஜனங்கள் வார்த்தையை புரட்டி வார்த்தையை சரியாக வியாக்கியானம் பண்ணாமல் இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ், அதிக கிருபை என்று ஒரு எக்ஸ்ட்ரீம், ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம், அற்புத அடையாளங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பின் உபதேசம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஜனங்கள் எக்ஸ்ட்ரீம்ல போறாங்க. ஒரு பக்கம் திரும்பினா ஒரே அற்புத அடையாளங்கள், இன்னொரு பக்கம் திரும்பினா நீ எப்படியும் வாழு கிருபை, இன்னொரு பக்கம் போனால் கிறிஸ்தவர் ஏழையாக வாழ முடியாது, நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நீ செல்வந்தனாக வாழ வேண்டும், செழிப்பின் உபதேசம். இன்னைக்கு எதை ஜனங்களுக்கு புரியுதில்லை, எதை கிரகிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய தப்பா, இன்னைக்கு இந்த ஊடகங்கள் வந்ததுனால, இந்த யூடியூப்புகள், ஃபேஸ்புக்குகள் வந்ததுனால, முந்தியெல்லாம் எங்களோட சபையும் நாங்களும் தான் இருந்தோம், எங்களுக்கு இன்னொரு சபையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் நிறைய உங்களுக்கு அக்சஸ் இருக்குது, வேண்டிய ஆராதனைக்கு போயிட்டு வேண்டிய செய்திகளை, ஓகே, அது உங்களோட பர்சனல் விருப்பம். ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, படிப்பினைகளை குறித்து எல்லாம் நம்பத்தக்கதாக இல்லை. அதுக்கு தான் எங்களுக்கு வேத அறிவு வேண்டும் என்பது. இல்லாட்டி யாராவது ஏதாவது சொன்ன உடனே நாங்கள் அதை நம்பிடுறோம், அதனுடைய ஆழங்களை புரிஞ்சு கொள்வது கிடையாது. அப்போ இந்த டிசெப்ஷன், இந்த பைபிள் சொல்லுது, இந்த வசனத்துக்கு ஒன்று நீ கூட்டவும் செய்யாத, வசனத்தில் இன்று ஒன்றை நீ குறைக்கவும் செய்யாதன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வசனத்துக்கு கூட்டுறாங்க, வசனத்திலிருந்து குறைக்கிறாங்க, பேலன்ஸ் டீச்சிங் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, கல்வாரி சபையில் நீங்கள் விசுவாசிகளாக இருப்பது, நீங்கள் ஆசீர்வாதமான ஜனங்கள், எங்களோட சிரேஷ்ட பாஸ்திச உட்பட எங்களோட எல்லா சபை போதகர்மார்களும் ஒரு நாளும் பிழையான உபதேசங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. வார்த்தையை சரியாக பெயர்த்தறிந்து, வார்த்தையை நல்ல இன்டர்வியூ, எங்கே போனீங்கனாலும் கல்வரி சர்ச் என்றால் சவுண்ட் டாக்ட்ரின் என்று சொல்வார்கள். கல்வரி சர்ச்சா நல்லா, அவங்க டீச்சிங் நல்லா இருக்கும், அவங்களோட ப்ரீச்சிங் நல்லா இருக்கும். நீங்கள் யார்கிட்டயா போய் சொன்னீங்கன்னா, காரணம் என்னவென்றால் அந்த பேசிக், எங்களுடைய சிரேஷ்ட போதகர் கற்றுக் கொடுத்த பேசிக். இங்கே இருக்கிற ஹோம்செல் லீடர்ஸ் மார்க் கூட எனக்கு தெரியும், இடைக்கிட ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்ணுவீங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் மார்க் கிடையாது, ஆனால் அவங்களும் எங்களை விட நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா வார்த்தையை படிச்சிருக்கிறாங்க. ஏமாந்து போகாதீங்க, உங்களுக்கு தேவையான வார்த்தை. சில வேளை எங்களை ஆக்களை கேட்பாங்க, இப்போ நான் இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி யார் எங்களுக்கு பிரசங்கம், இன்றைக்கி எந்த பாஸ்டர் எங்களுக்கு பிரசங்கம், நான் சொல்கிறதில்லை. நான் சொல்லுவேன், யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் பேசுவார், பிரசங்கியை பார்க்காதீங்க, கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரிசம் இருக்கும்.
இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் கேட்போம், இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்க வாரது பாஸ்டரை பார்க்குறதுக்காக அல்ல. யார் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையை கர்த்தர் பேசுவார். இடையில எழுப்பி போனீங்கன்னா அது உங்கள் தப்பு, பாஸ்டர்கிட்ட தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ ஞாயிற்றுக்கிழமை அதை கர்த்தர் பேசுவார். அதனால் கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த கோதுமை மணிகளோட இந்த பதர்களையும் விடுறாரு இல்லையா? கோதுமை மணிகளோட பதர்களும் வளருது. ஆனால் கடைசி நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் வெட்டும் போது கோதுமை மணிகளை தன்னுடைய களஞ்சியத்திலையும் பதர்களை எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு அக்கினியிலும் போடும் நாள் வரும். கடைசியில் எது சரியான சத்தியம் என்பது ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கடமைப்பாடு இருக்குது. ஆண்டுடைய வார்த்தையில் நிலைத்து இருக்க, சத்தியத்தில் வேர்கொள்ள, பிழையான உபதேசங்களுக்கு விலகி போய் யாராவது உங்கள் வீடுகளுக்கு விசிட்டிங் வந்தாலும் கூட, அல்லது உங்களை கன்வின்ஸ் பண்ண டீச்சிங்ஸ்களை போட்டாலும் கூட நீங்கள் சொல்லலாம், நான் போகிற சபை எனக்கு நல்ல ஆவிக்குரிய சாப்பாடை கொடுக்குற சபை. தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஒரு சபை இருக்குது, எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். பாஸ்டர்மா இல்லாத சபை இல்லாத இன்னொரு ஆளுக்கு போயிட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தோட ஒன்றையும் நீ கூட்டாத, ஒன்றையும் நீ குறைக்காத. அப்போ இது பிரசங்கிமாராகிய எங்களுக்கும் ஒரு பாயிண்ட். இப்போ நாங்கள் பாஸ்டர்மார் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜென்ரலாக சபையில் இருக்கிறவங்க பிரச்சனைகளையும் தெரியும். அப்போ எனக்கு தெரியும், நான் இந்த பாயிண்ட்டை பேசக்கொள்ள இவங்க நினைப்பாங்க எனக்கு தான் இன்றைக்கி இன்ட் அடிக்கிறாரு, இந்த பாயிண்ட்டை பேசக்கொள்ள எனக்கு தான் இன்றைக்கி இன்ட் அடிக்கிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. சாதாரணமாக எந்த ஒரு பாஸ்டருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு அதுக்காக வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை சொன்னால் அது இவங்களை ஹர்ட் ஆக போதுன்னு தெரியும். ஆனால் அதுக்காக 18ஆம் வசனத்தை தாண்டிட்டு எனக்கு 20ல் போயிட்டு பிரசங்கம் பண்ணலாம். அது வசனம் சொல்கிறத நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே இந்த புஸ்தகத்திலிருந்து எங்களுக்கு பிரியமான ஜேம் மாதிரி துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கசப்பான காடியை எடுத்து விடாதபடி வார்த்தையில் இனிப்பையும் எடுத்துக்கொள்வோம், வார்த்தையில் கசப்பையும் எடுத்துக்கொள்வோம், ஆதரிப்பின் வார்த்தையும் எடுத்துக்கொள்வோம், கண்டிப்பின் வார்த்தையும் எடுத்துக்கொள்வோம், உபசரிக்கும் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம், எச்சரிப்பின் வார்த்தையும் எடுத்துக்கொள்வோம். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்கள் கிரிகைகளுக்கு தக்கதான பலனை அவர் கொடுக்க போகிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து எங்களோட பேரையே எடுத்து போட்டுருவார். இப்போ நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு என்ன பலன், அங்கே போய் எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர், பேதுரு என்ட்ரன்ஸில் இருந்து சொல்லுவாரா இருந்தா, ஓ உன்னுடைய பெயர் இதில் இல்லை, உன்னை உள்ளுக்கு விட முடியாதுன்னு சொன்னால் எங்களுடைய பிரயாசங்களின் பிரயத்தம் வீணாக போய்விடும். கடைசியாக 20:21 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆம், கர்த்தராகிய இயேசுவே வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப சம்மரைஸ் பண்ணுவோமா இருந்தால், வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் எங்களுக்கு கூறுகிற இன்னும் ஒரு செய்தி தான், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அவர் வாக்கு மாறாத கர்த்தர். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, எதை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ அதை பற்றி கொண்டு இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய உள்ளத்தில் எத்தகைய ஒரு மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் எங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். நான் உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி வாழ தேவையான எல்லா கிருபைகளை நான் பற்றி கொள்கிறேன். வலுவாதபடி காக்கிற உம்முடைய சுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலே நான் ஒரு விடுதலையோடு போக வேண்டும். மீண்டும் ஒரு விஷயம் எழுதி நிற்போம். எழுதி நிற்கும் வேளையிலே பக்கத்தில் இருக்கிற 2 பேர் கைகளை பிடித்துக்கொள்ள விருப்பமாக இருந்தால் கைகளை பிடித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்தில் 2 பேராக 2 பேராக இணைந்து கொள்வீர்களா? ஒரு சின்ன ஜெபம், 2 பேர் இணைந்து.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளேன். நீ விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பை சிகரமே, ஆளுயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆளுதலே. அன்பின் சிகரமே, ஆளுயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆளுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அல்லேலூயா சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துகின்ற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா பிரஸ்தாபங்களுக்காக உம்முடைய நாமத்தை நன்றி மனதோடு பற்றிக் கொள்ளுகிறோம். நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர் சுவாமி. இந்த காலை பொழுதிலே உடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளின்படி
அவரவருக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. அவரவருக்கு நீர் கிருபையாய் இறங்குவீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளை நடத்துவீராக சுவாமி. தேவைகளை சந்தியும், வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்தும், அசமாதானத்தோடு இருப்பவர்களுக்கு சமாதானத்தை கொடும், பொருளாதார தேவைகளோடு இருக்கிறவர்களை சந்தியும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த மக்கள் புறப்பட்டு போகும் பொழுது சமாதானத்தோடு போவதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் இவர்கள் சபையிலே சந்திக்கும் மட்டும் நீர் தாமே இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாரமாக நீர் அமைத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வலுவாதபடி காத்து உம்முடைய இரக்கங்களால் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளும்படியாக அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.